லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குடல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதை க்ளீன் பண்ணணும். அதுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணிக்குவோம். இது நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பெரிய குடலை வந்து நம்ம இதில் போட்டுறணும். போட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் அதில் போட்டுறணும். அப்படியே இப்போ நம்ம வந்து சுடு தண்ணியிலேருந்து இதை எடுத்துகிட்டு கத்தியை வச்சு நல்லா இதை வந்து இப்படி பண்ணோன்னா இதெல்லாம் தோல் எல்லாம் வந்துடும். நல்லா இதை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒயிட்டாக கொண்டு வந்துடணும். இது ஈஸி தான். சில பேர் சுண்ணாம்பு இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சுடு தண்ணியில் போட்டாலே வந்துடும். இது வந்து நல்லா இப்படி தோலை எல்லாத்தையுமே தோலை வந்து இதை எடுத்து க்ளீன் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இது சிறுகுடலை சுத்தம் பண்ணணும். இது போல் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு குச்சி ஏதாவது எடுத்துக்கோங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்காமல் இதில் கொஞ்சம் தூரத்தில் இப்படி வச்சு உள்ளே வச்சு இதை அப்படியே திருப்பிக்கணும். நம்ம இதை அப்படி பண்ணோன்னா அது அப்படியே வந்துடும். அதை அப்படியே நம்ம வந்து திருப்பிக்க வேண்டியதான். திருப்பிக்கிட்டிங்கன்னா உள்ள அழுத்தம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட வேண்டியதான். இதை இப்படி பிடிச்சோன்னா இது இப்படி வந்துடும் கம்பியில். நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து விட்டுற வேண்டியதான். தண்ணியில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணிக்க. அப்போ தான் அந்த கவுச்சி இருக்காது. தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள். இது வந்து தண்ணி போட்டு நம்ம ஒரு 7-8 விசில் விட போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சமாக வைங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. அதுக்குள்ளே தண்ணியே போதும். ரொம்ப தண்ணி விடுங்க. வச்சு இது ஒரு 7 விசில் விட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையானதை வதக்க போகிறோம். இதில் ஒரு 4 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ சும்மா ஒன்று போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சோன்னே இது கூட நான் சின்ன வெங்காயம் வந்து 1-2 அடித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நான் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே வந்துருச்சு. அது போல் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இதில் நான் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இதில் 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு இதோட நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட நான் வந்து வேக வச்சுருக்கேன். அந்த குடலை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் குடலை எடுத்து இது கூட நம்ம கொஞ்சம் வதக்கி விட போகிறோம். கொஞ்சம் நேரம் இதை வந்து இந்த மசாலா கூட எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை நம்ம வந்து அந்த வடித்து வச்சுருக்க தண்ணியை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நம்ம அந்த குடல் வேக வச்ச தண்ணியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே வேக வைக்கிற உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும்னா வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து
கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கொதிச்சிருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நம்ம மண் சட்டிலே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த மண் சட்டியில் தான் எல்லாமே நாங்கள் வைப்போம், குழம்பு எல்லாமே. அதனால் இந்த மண் சட்டியில் வச்சுருக்கேன். நீங்களும் மண் சட்டிலே வைங்க. அடுத்த டிஷ் வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து செய்கிறேன். குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா இதாகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.